நக்ஷத்ரா பூஜா ஆயில் வழங்கும் விளக்கேற்றும் நேரம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இந்த கைரேகை பற்றி நிறைய பேசணும். அதில் கொஞ்சம் இன்னும் நிறைய இன்டீரியராக போகணும்போது மணி ஆயிடுச்சு. அந்த கைரேகை பாம் மிஸ்ட்ரி அப்படின்னா, பாம்னா கை, மிஸ்ட்ரி அப்படின்னா ஞானம். அந்த கைரேகை ஞானத்தை பற்றி சொல்வது தான் அந்த கலை. அந்த கலை எல்லாருமே கற்றுக்க முடியுமா அப்படின்னா, ஜோதிடத்தில் கிரகங்களினுடைய ஸ்திதியை எப்படி நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி கைரேகையில் பார்க்கலாம். இருதய ரேகை அப்படின்னு நான் சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? இருதய ரேகை அப்படின்னு சொல்லப்பட்டது கைரேகையில் மட்டும்தான். கிரகங்களை கணித்து எழுதுறதுல கூட இருதயத்தை பற்றி சொல்லி இருக்கலாம். ஆனால் இருதயத்தினுடைய பலம், இருதயத்தினுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு மனிதனுடைய கைரேகையை தெளிவாக பார்க்கலாம். இன்னும் நிறைய பேசுவோம். இருதயமாக இருந்து நம்ம வாழ்க்கையை வழி நடத்துறது யார்? விநாயகர். அவர் பாட்டை கேட்போம் வாங்க. பிள்ளையார் கோவில் கொண்ட இடம் திருச்சி மலையினிலே, நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அமர்ந்தார் மனதினிலே. உச்சி பிள்ளையார் கோவில் கொண்ட இடம் திருச்சி மலையினிலே, நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அமர்ந்தார் மனதினிலே. சச்சிதானந்த சத்குருவாகிய விமலன் புவி தந்தையான பின் தாயுமான திருநகரம். சச்சிதானந்த சத்குருவாகிய விமலன் புவி தந்தையான பின் தாயுமான திருநகரம். அச்சுதன் மனம் அன்பினால் மகிழ் மருகன், அச்சுதன் மனம் அன்பினால் மகிழ் மருகன். எங்கள் ஆனை முகம் கொண்ட ஆதிநாதனாம் இறைவன். அந்த உச்சி பிள்ளையார் கோவில் கொண்ட இடம் திருச்சி மலையினிலே, நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அமர்ந்தார் மனதினிலே. பாடுதலும் அடி பரவுதலும் தொழிலாகும், துணை நாடுதலும் அருள் நண்ணுதலும் நினைவாகும். பாடுதலும் அடி பரவுதலும் தொழிலாகும், துணை நாடுதலும் அருள் நண்ணுதலும் நினைவாகும். கூடுதலும் கரம் கூப்புதலும் நமதெண்ணம்,
கூடுதலும் கரம் கூப்புதலும் நமதெண்ணம் வினை ஓடுதலும் பகை ஒடுங்குதலும் இனி திண்ணம் அருள் உச்சி பிள்ளையார் கோவில் கொண்ட இடம் திருச்சி மலையினிலே நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அமர்ந்தார் மனதிலே உச்சி பிள்ளையார் கோவில் கொண்ட இடம் திருச்சி மலையினிலே நம் அச்சம் நீங்கவும் ஆனந்தம் பெருகவும் அமர்ந்தார் மனதிலே. ஒரு மனிதனுக்கு கையில் இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, இந்த 3 ரேகையும் எப்படி இருக்குன்னு பார்த்து அவனுடைய இருதயம் எப்படி வேலை செய்யுது, இதயம் எப்படி இயங்குது, அது வீக்காக இருக்கா, அதனுடைய ப்ரெஷர் எப்படி இருக்குது, நார்மலாக இருக்கா, அவனுடைய புத்தி அதனால் எப்படி இருக்கும். இந்த காலத்தில் எப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ப்ளட் ப்ரெஷரை கால்குலேஷன் பண்ணி அவனுடைய புத்தி எப்படி இருக்கும். ஏன்னா ப்ளட் ப்ரெஷர் ரொம்ப இருந்ததுன்னு வச்சுங்களேன், ஆங்ஸைட்டி, இது அது அது சார் இது எப்படி சார், அந்த ஆங்ஸைட்டி ப்ரெஷர் ரொம்ப டவுன் ஆகிடுச்சின்னு வச்சுங்களேன், அப்படியே கம்முன்னு உட்காந்துருப்பார். ஸோ அது நார்மலாக இருந்தால் தான் அது உங்களுக்கு தெளிவாக இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதை காட்டுறது தான் கைரேகையில் இருதய ரேகை, அது பக்கத்துலேயே உங்களுக்கு அந்த புத்தி ரேகை. எல்லாத்த விட இதை 2ம் கால்குலேஷன் பண்ணால் அவனுடைய லாங்விட்டி, அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு நாள் அவன் வாழ்வான் அப்படிங்கிறத ஆயுள் ரேகை, இதை 3த்தையும் பக்கத்தில் வச்சு சொல்லியிருக்காங்கன்னா இந்த கலை அபூர்வ கலை தானே.
ஒரு கையில் வந்துங்க 5 விரல்கள். இந்த 5 விரலில் குரு விரல், சனி விரல், புதன் விரல், ராகு கேது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இந்த 5 விரலில் சொல்லியிருக்காங்க. இடது கை மட்டும்தானா, வலது கை மட்டும்தானா, கங்கண ரேகையில் ரேகைன்னு ஒன்று இருக்கே அப்படின்னா அது திருமணத்திற்காகவா, திருமண வாழ்க்கையில் நல்லா இருக்குன்றதுக்காகவா, இதையெல்லாம் சொல்லலாம். இதை எல்லாத்த விட கலைகளில் ஒருத்தர் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கார். நல்லா பாடுறார், நல்லா இசையமைக்கிறார், நல்லா நடிக்கிறார், திரைப்படத்தில் மிகப்பெரிய புகழடைகிறார் அப்படின்னா இந்த சுண்டு விரல் இருக்குது பாருங்கள், அதை வச்சே கண்டுபிடிக்கலாம். எல்லாத்த விட அர்ஜுனன் இந்த 2 விரல்களை வச்சே மிகப்பெரிய வில்லாளின்னு பேர் எடுத்தான். ஏகலைவன் அவனும் அர்ஜுனனுக்கு நிகராக வந்தான். ஆனால் அந்த குருங்கிறது ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு இல்லையா, அது என்னன்னு இந்த பாட்டை கேட்டுட்டு பேசுவோம். रक्ष रक्ष जगन्माता सर्वशक्ति जय दुर्गा, 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 सर्वशक्ति जय दुर्गा, सर्वशक्ति जय दुर्गा. मंगलवारम சொல்லிட வேணும் மங்கள கண்டிகை ஸ்லோகம். ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா, ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா. மங்களவாரம் சொல்லிட வேணும் மங்கள கண்டிகை ஸ்லோகம். இதை 9 வாரம் சொல்லுவதாலே உமையவள் திருவருள் சேரும். இதை 9 வாரம் சொல்லுவதாலே உமையவள் திருவருள் சேரும், உமையவள் திருவருள் சேரும். ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா, ரக்ஷ ரக்ஷ ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா. திருவருள் தருவாய் தேவி, திருவருள் தருவாய் தேவி. ரட்ச ரட்ச ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா, ரட்ச ரட்ச ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா.
நன்மை தருபவள் ரட்ச ரட்ச ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா ரட்ச ரட்ச ஜெகன்மாதா சர்வசக்தி ஜெய துர்கா சர்வசக்தி ஜெய துர்கா சர்வசக்தி ஜெய துர்கா. கர்ணன், அர்ஜுனன், ஏகலைவன் வில்வித்தையில் மிகப்பெரிய ஆட்கள் 3 பேருமே அவங்கவுங்க ஒரு ஆங்கிளில். ஆனால் அவங்க 2 பேருக்கும் உதவுனது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த குருங்கிற 2 விரல்கள் தான். இந்த 2 விரல்களை வச்சு அவங்க எப்படியெல்லாம் பிரயோகம் பண்ணுறாங்களோ அந்த பிரயோகத்தினுடைய பலன் அவங்களுக்கு பேரும் புகழும் கொடுத்தது. மற்ற விரல்கள் அந்த புத்தியை கொடுத்தாலும் ஞானத்தை கொடுத்தாலும் இந்த 2 விரல்கள் பேரும் புகழை கொடுத்தது அப்படின்னா அது ஒரு சின்ன விஷயம் இல்லை. இருந்தாலும் அந்த ஏகலைவன் குருவனுடைய காணிக்கையாக தன்னுடைய குருவரையிலேயே கொடுத்து தன்னுடைய பக்தியை காட்டினான். குரு பக்தினா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஏகலைவன்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி குரு சிஷ்யன் மேலே உள்ள பக்தி என்ன அப்படிங்கிறத நம்ம அர்ஜுனன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அர்ஜுனன் யாரிடத்துல பக்தி இருந்தது? பகவான் இடத்துல பக்தி இருந்தது. இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வர்றது கிருஷ்ண பக்தி, பகவான் பக்தி. ಪರಮ ಪಾವನ ಕೃಷ್ಣ ಪರಮಾತ್ಮನೆ ಪರಿಪೂರ್ಣ ಪರಮ ಪಾವನ ಕೃಷ್ಣ ಪರಮಾತ್ಮನೆ ಪರಿಪೂರ್ಣ ಕರುಣಾಗರ ಪರಂಧಾಮ ಕರುಣಾಗರ ಪರಂಧಾಮ ಶರಣಾಗದಿ ಪುಗುಂದೋಮೇ ಶರಣಾಗದಿ ಪುಗುಂದೋಮೇ ಪರಮ ಪಾವನ ಕೃಷ್ಣ ಪರಮಾತ್ಮನೆ ಪರಿಪೂರ್ಣ ಸಕಲ ಭುವನ ಪರಿಪಾಲ ಹರಿ ಹರಿ ದೇವನ ಶೀಲ ಸಕಲ ಭುವನ ಪರಿಪಾಲ ಹರಿ ಹರಿ ದೇವನ ಶೀಲ ದೀನನಾಥನೇ ಕಾವಾಯ್ ಗಾನಲೋಲನೆ ವಾವಾ ದೀನನಾಥನೇ ಕಾವಾಯ್ ಗಾನಲೋಲನೆ ವಾವಾ ಪರಮ ಪಾವನ ಕೃಷ್ಣ ಪರಮಾತ್ಮನೆ ಪರಿಪೂರ್ಣ ದೇವಗಿ ಪ್ರಿಯ ಗೋಪಾಲ ದೀನ ದಯಾಳ ನಮೋ ನಮೋ ದೇವಗಿ ಪ್ರಿಯ ಗೋಪಾಲ ದೀನ ದಯಾಳ ನಮೋ ನಮೋ ರುಕ್ಮಿಣಿ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ಅತಿರೂಪ ಸುಂದರ ನಮೋ ನಮೋ ರುಕ್ಮಿಣಿ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ಅತಿರೂಪ ಸುಂದರ ನಮೋ ನಮೋ ಪರಮ ಪಾವನ ಕೃಷ್ಣ ಪರಮಾತ್ಮನೆ ಪರಿಪೂರ್ಣ ಶ್ರೀಧರ ವರ ಮುರಳಿ ಮನೋಹರ ಮಾಧವ ದೇವ ನಮೋ ನಮೋ ಶ್ರೀಧರ ವರ ಮುರಳಿ ಮನೋಹರ ಮಾಧವ ದೇವ ನಮೋ ನಮೋ ಗೋಕುಲ ನಂದನ ಮೋಹನ ರೂಪನೆ ಗೋವರ್ಧನನೇ ನಮೋ ನಮೋ ಗೋಕುಲ ನಂದನ ಮೋಹನ ರೂಪನೆ ಗೋವರ್ಧನನೇ ನಮೋ ನಮೋ ಪರಮ ಪಾವನ ಕೃಷ್ಣ ಪರಮಾತ್ಮನೆ ಪರಿಪೂರ್ಣ ಕರುಣಾಗರ ಪರಂಧಾಮ ಶರಣಾಗತಿ ಪುಗುಂದೋಮೇ ಶರಣಾಗತಿ ಪುಗುಂದೋಮೇ ಪರಮ ಪಾವನ ಕೃಷ್ಣ ಪರಮಾತ್ಮನೆ ಪರಿಪೂರ್ಣ. அந்த காலத்தில் மகாபாரதத்தில் மட்டும் இல்லை, ராமாயணத்தில் கூட பார்த்திங்கன்னா தனுசு மிகப்பெரிய கோலோச்சினார்கள். ராமரது ஜானகத்தில் பார்த்திங்கன்னா தனுசில் ராகு இருக்கும்,
கடக லக்னமாக இருந்து அவருடைய ஜாதகத்தில் தனுசுல ராகு இருக்கும், கோதண்ட ராகு. அந்த கோதண்ட ராகுங்கிறதுனால தான் அவருக்கு பேரே கோதண்ட ராமன்னு பேர். ஜோதிட ரீதியாக தனுசு வச்சு பேரும் புகழும் அடையணுன்றதுக்காக தான் கோதண்ட ராமன். எப்பவுமே அந்த தனுசோடையே அந்த ராமன் இருந்தாப்புல. அப்படிப்பட்ட கோதண்ட ராமனை வழிபட்டால் ராகு திசை நடப்பவர்கள், ராகு புத்தி நடப்பவர்கள், ராகு 4ஆம் இடத்தில் இருப்பவர்கள், இவங்க எல்லாருக்குமே கோதண்ட ராகுனுடைய மொத்த பலனும் கிடைக்கும். ராகுனுடைய தாக்கம் குறையுங்கிறது தான் ஒரு ஜோதிட ரீதியான கைரேகையிலையும் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு ரகசியம். ராம 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 என்றே சொல்லிடுவோம். ராம 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 என்றே சொல்லிடுவோம். அவன் கருணை அருளால் சுகமாய் உலகில் வாழ்ந்திடுவோம். ராம 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 என்றே சொல்லிடுவோம். அவன் கருணை அருளால் சுகமாய் உலகில் வாழ்ந்திடுவோம். ராம 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 என்றே சொல்லிடுவோம். ஜய ஜய ராம சீதாராம ரகுபதி ராഘவ ராஜாராம். ஜய ஜய ராம சீதாராம ரகுபதி ராഘவ ராஜாராம். சிந்தனை செய்வார் மனம் மகிழும். அவன் தேவியை பாடிட நவநிதி செல்வமும் தேடி வரும். ஜானகி ராமனை சிந்தனை செய்வார் மனம் மகிழும். அவன் தேவியை பாடிட நவநிதி செல்வமும் தேடி வரும். கோதண்ட ராமனை கும்பிட்ட பேருக்கு பகைவர்களே இல்லை. கோதண்ட ராமனை கும்பிட்ட பேருக்கு பகைவர்களே இல்லை. அவன் திருவடி பணிந்தவர் நெஞ்சினில் என்றும் கவலைகளே இல்லை. அவன் திருவடி பணிந்தவர் நெஞ்சினில் என்றும் கவலைகளே இல்லை. ராம 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 என்றே சொல்லிடுவோம். அவன் கருணை அருளால் சுகமாய் உலகில் வாழ்ந்திடுவோம். ராம 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 என்றே சொல்லிடுவோம். ஜய ஜய ராம சீதாராம ரகுபதி ராഘவ ராஜாராம். ஜய ஜய ராம சீதாராம ரகுபதி ராഘவ ராஜாராம். தர்மங்கள் தழைத்திட அவன் தான் செய்தான் அவதாரம். அது ஆயிரம் ஆயிரம் நீதி நேர்மை நமக்கே உபகாரம். தர்மங்கள் தழைத்திட அவன் தான் செய்தான் அவதாரம். அது ஆயிரம் ஆயிரம் நீதி நேர்மை நமக்கே உபகாரம். பாசம் நேசம் வாழ்க்கை என்பதை சொல்லி வைத்தான். அவன் பாதையில் நடந்தவர் வேதத்தை உணர்ந்திட வரம் கொடுத்தார். பாசம் நேசம் வாழ்க்கை என்பதை சொல்லி வைத்தான். அவன் பாதையில் நடந்தவர் வேதத்தை உணர்ந்திட வரம் கொடுத்தான். வரம் கொடுத்தான். ராம 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 என்றே சொல்லிடுவோம். அவன் கருணை அருளால் சுகமாய் உலகில் வாழ்ந்திடுவோம். ராம 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 என்றே சொல்லிடுவோம். ஜய ஜய ராம சீதாராம ரகுபதி ராഘவ ராஜாராம். ஜய ஜய ராம சீதாராம ரகுபதி ராഘவ ராஜாராம். ரகுபதி ராഘவ ராஜாராம். ரகுபதி ராഘவ ராஜாராம். ஜாதகம் பார்க்கும்போது அது பெண் ஜாதகத்தில் நிறைய பேர் செவ்வாதோஷம் இருக்குது, ராகுதோஷம் இருக்குது, நாகதோஷம் இருக்குதுன்னு நம்ம நிறைய பேர் சொல்கிறோம். ஆனால் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போதே சொல்லும்போது கைரேகை பார்க்கும்போது கீழ்மேடு செவ்வாய் மேல்மேடு செவ்வாய் அப்படின்னு 2 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சுக்கிரனுடைய ஸ்தானம் கொடுத்துருக்காங்க.
புதனது ஸ்தானம் கொடுத்துருக்காங்க. சூரியனில் அந்த ரேகை இருந்தால் பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. எல்லார் கைரேகையும் ஒரே மாதிரி உங்களுக்கு பார்த்தாலும் சூரிய ரேகை இருக்கிறத வச்சே ஒரு மனிதனுடைய குணாதிசயங்களை நம்ம சொல்லலாம். இவன் பேரும் புகழும் பெற்று மிகப்பெரிய ஸ்தாய்க்கு வருவான், நிறைய சம்பாதிப்பான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த சூரிய ரேகை இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய உடம்புல 1 டிகிரி சூடு ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அவங்க சூரிய புத்திரன் அப்படிங்கிறதுனால. சந்திரன் நீச்சமாகும்போது எப்படி இருக்கும்? இந்த பாட்டை கேட்டுட்டு வாங்க, அதனுடைய பலன் என்னங்கிறத பேசுவோம். శ్రీనివాస వెంకటేశ నీకు మంగళం, శ్రీనివాస వెంకటేశ నీకు మంగళం, స్వామి తిరుమలగిరివాస శుభమంగళం. శ్రీనివాస వెంకటేశ నీకు మంగళం, స్వామి తిరుమలగిరివాస శుభమంగళం. శ్రీనివాస వెంకటేశ నీకు మంగళం. అవతారాలను ఎత్తి అవని జనులను బ్రోచే అగణిత గుణ నిలయ జయమంగళం. అవతారాలను ఎత్తి అవని జనులను బ్రోచే అగణిత గుణ నిలయ జయమంగళం. దుష్ట శిక్షణ చేసి శిష్ట రక్షణ చేసే దురిత దూరక నిత్య శుభమంగళం. దుష్ట శిక్షణ చేసి శిష్ట రక్షణ చేసే దురిత దూరక నిత్య శుభమంగళం. శ్రీనివాస వెంకటేశ నీకు మంగళం, శ్రీనివాస వెంకటేశ నీకు మంగళం, స్వామి తిరుమలగిరివాస శుభమంగళం. శ్రీనివాస వెంకటేశ నీకు మంగళం. వెంకటాద్రి మీద విడిది చేసిన స్వామి వేదాంత వేద్యుడ జయమంగళం. వెంకటాద్రి మీద విడిది చేసిన స్వామి వేదాంత వేద్యుడ జయమంగళం. శేషాద్రి శిఖరాన చెలువారే పరమాత్మ శ్రీకాంత హృదయేశ శుభమంగళం. శేషాద్రి శిఖరాన చెలువారే పరమాత్మ శ్రీకాంత హృదయేశ శుభమంగళం. శ్రీనివాస వెంకటేశ నీకు మంగళం, శ్రీనివాస వెంకటేశ నీకు మంగళం, స్వామి తిరుమలగిరివాస శుభమంగళం. శ్రీనివాస వెంకటేశ నీకు మంగళం. అంజనాద్రి మీద అలరారే అఖిలేశ అంతరాత్మ నీకు జయమంగళం. అంజనాద్రి మీద అలరారే అఖిలేశ అంతరాత్మ నీకు జయమంగళం. నామగానలోల నారాయణాద్రీశ నామరూప సహిత శుభమంగళం. నామగానలోల నారాయణాద్రీశ నామరూప సహిత శుభమంగళం. శ్రీనివాస వెంకటేశ నీకు మంగళం, శ్రీనివాస వెంకటేశ నీకు మంగళం, స్వామి తిరుమలగిరివాస శుభమంగళం. శ్రీనివాస వెంకటేశ నీకు మంగళం. విశ్వమోహన రూప విబుధ వందిత చరణ కరుణాంతరంగా జయమంగళం. విశ్వమోహన రూప విబుధ వందిత చరణ కరుణాంతరంగా జయమంగళం. ఆనంద నిలయాన అందాలు చిందించే ఆపదుద్ధారక శుభమంగళం. ఆనంద నిలయాన అందాలు చిందించే ఆపదుద్ధారక శుభమంగళం. శ్రీనివాస వెంకటేశ నీకు మంగళం, శ్రీనివాస వెంకటేశ నీకు మంగళం, స్వామి తిరుమలగిరివాస శుభమంగళం. శ్రీనివాస వెంకటేశ నీకు మంగళం, స్వామి తిరుమలగిరివాస శుభమంగళం. శ్రీనివాస వెంకటేశ నీకు మంగళం, శ్రీనివాస వెంకటేశ నీకు మంగళం, శ్రీనివాస వెంకటేశ నీకు మంగళం. சந்திரமேடு பாதிக்கப்பட்டவர்கள், சந்திரன் நீச்சமடைந்தவர்கள்னு நம்ம கணக்கு எடுத்து உடல்நிலை பாதிக்கப்பட்டது, மனோநிலை இது எல்லாம் பாதிக்கப்பட்டது, மன நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாலும் அதுக்கு என்ன பரிகாரம், அதற்கு என்ன விடுதலை, எப்படிப்பட்ட இறைவனை வணங்கலாம், எப்படிப்பட்ட தான தர்மங்கள் செய்யலாங்கிறது இந்த கைரேகையில் தெளிவாக சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையோடு வந்தது கைரேகை, ஒரு மனிதனோட வாழ்க்கையோடு முடிவது கைரேகை. ஆனால் யாராலையும் இது குறிக்கப்பட்டதல்ல.
தேவ பாஷை. அந்த தேவ பாஷையை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய கைரேகை ஆளுமை உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த கோடுகள் தான் இருக்குது, வட்டங்கள் தான் இருக்குது, புள்ளிகள் தான் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறத விட இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக இந்த கலியுகத்தில் கூட இந்த கைரேகை தான் நம்புகிறாங்க. சரணம் சரணம் ஜெகதாம்பா சரணம் தருவாள் ஓம்காரி சோத்தாளி கரையில் நின்றிடுவாள் சொல்லிய குறைகளை தீர்த்திடுவாள் மதுரையில் வாழ்ந்திடும் மீனாட்சி மனக்குறையெல்லாம் தீர்த்திடுவாள் அங்கையர் கண்ணி என்பவளாம் அழியா சக்தியை கொண்டவளாம் சரணம் சரணம் ஜெகதாம்பா. நெல்லையிலே அவள் காந்திமதி தில்லையிலே அவள் சிவகாமி காஞ்சியில் வாழ்ந்திடும் காமாட்சி காசியில் வாழும் விசாலாட்சி திருக்கடையூரில் அபிராமி திருவேற்காட்டில் கருமாரி திருக்கடையூரில் அபிராமி திருவேற்காட்டில் கருமாரி அழைத்தது ஓடி வந்திடுவாள் அல்லலை எல்லாம் போக்கிடுவாள் சரணம் சரணம் ஜெகதாம்பா. சமரச குணத்தை கொண்டவளாம் சமத்துவ நிதியை சொல்பவளாம் சமயபுரத்து மகமாயி தக்க சமயத்தில் வந்திடுவாள் தேவி மகாத்மியம் சொல்பவர்க்கு இந்த தெய்வங்கள் அனைத்தும் அருள் தருமாம் தேவி ராஜேஸ்வரியும் ஆவாள் அவள் தெய்வீக சக்தியை யார் அறிவார் குங்கும மகிமையை தந்தவளாம் கங்கண பூஷித ரஞ்சனியாம் மங்கள கௌரி என்பவளாம் மங்காத ஒளியாய் இருந்திடுவாள் சரணம் சரணம் ஜெகதாம்பா. இன்றைக்கி விஞ்ஞானத்தில் குற்றம் புரிவர்களை இந்த கைரேகைகளை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். காவல்துறையில், நீதித்துறையில் இந்த கைரேகைங்கிறது மிகப்பெரிய ஔஷதமாக இருக்குது. ஏன்னா ஒருத்தருக்கு இருக்கிற கைரேகை இன்னொருத்தருக்கு இல்லை. அதனுடைய குணாதிசயங்கள், அந்த ரேகை மிகப்பெரிய தெளிவாக இறைவனால் கொடுக்கப்பட்டது. அவன் கொடுத்த அந்த மொழி மாறாது. அந்த மொழி என்ன மொழி யாருக்கு தெரியும்? அதுதான் கைரேக மொழி, அதுதான் பாமிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஆகவே இதையெல்லாம் படித்து வாழ்க்கையில் தெளிவாக வாழலாம்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தினுதே गिरिवरविन्द्यजिरोधिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरधर्षिणि दुर्मुखमर्षिणि हर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करतोषिणि किल्बिषमोषिणि घोषरते धनुजनिरोषिणि दितिसुतरोषिणि दुर्मदशोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते अयि जगदम्ब मदम्ब कदम्बवन प्रियवासिनि हासरते
शिखरि शिरोमणि तुंग हिमालय शृंग निजालय मध्यगते मधु मधुरे मधु कैटभ गंजिनि कैटभ भंजिनि रासरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते अजिशत खंड विखंडित रुंड वितुंडित शुंड गजाधिपते रिपु गज गंड विदारण चंड पराक्रम शुंड मृगाधिपते निज भुज दंड निपातित खंड विपातित मुंड भटाधिपते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते अहिरण दुर्मद शत्रुवधोदित दुर्धर निर्जर शक्तिभृते चतुर विचार धुरीण महाशिवदूत कृत प्रमथाधिपते दुरित दुरीह दुराशय दुर्मति दानवदूत कृतान्तमते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते अयि शरणागत वैरिवधू वर वीर वराभयदायकरे त्रिभुवनमस्तक शूल विरोधि शिरोधि कृतामल शूल करे दुमि दुमि तामर दुन्दुभिनादमहो मुखरीकृत तिग्म करे जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते अयि निज हुंकृति मात्र निराकृत धूम्र विलोचन धूम्रशते समर विशोषित शोणित बीज समुद्भव शोणित बीजलते शिव शिव शुंभ निशुंभ महावतर्पित भूत पिशाचरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते धनुरनु संगरण क्षण संग परिस्फुरदंग नटत्कटके कनक विशंग वृषत्क निशंग रस भट शृंग हतावटुके कृत चतुरंग बल क्षितिरंग घटत् बहुरंग रटत् वटुके जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते जय जय जप्य जय जय शब्द परस्तुति तत्पर विश्वनुते भण भण भिञ्जिमि भिङ्घृतनो पुरसिञ्जित मोहित भूतपते नटित नटार्थ नटी नट नायक नाटित नाट्य सुगानरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुमनः 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 सुमनोहर कान्तियुते श्रित रजनी 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 करवक्त्रवृते सुनयन विभ्रमर भ्रमर 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 भ्रमराधिपते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सहित महावमल्लमतल्लिक मल्लितरल्लक मल्लरते विरचित वल्लिक पल्लिक मल्लिक भिल्लिक भिल्लिक वर्गवृते सितकृत फुल्ल समुल्लसितारुण तल्लज पल्लव सल्ललिते जय जय हे महिषासुरमर्दिनि
मर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते अविरल गण्डगळ मदमेदुरमत्तमतङ्गजराजपते त्रिभुवन भूषण भूत कला निधि रूपपयो निधिराजसुते अयि सुदति जनलाल समान समोहन मन्मथराजसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते कमलदलामल कोमल कान्ति कला कलितामल भाललते सकल विलास कला निलय क्रम खेलि चल कलहंसकुले अळिकुल संकुल कुवलय मण्डल मौळि मिलद्वकुलालिकुले जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते करमुरळीरववीजित कूजित लज्जित कोकिल मञ्जुमते मिलित पुलिंद मनोहर गुंजित रंजित शैल निकुंजगते निज गुण भूत महाशबरी गण सद्गुण संभृत केलितले जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते कटितट पीत दुकूल विचित्रमयूखतिरस्कृत चंद्र रुचे प्रणत सुरासुर मौलिमणि सुरदं शुलसन्नख चंद्र रुचे कनकाचल मौळि पदोर्जित निर्भर कुंजर कुंभकुचे जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते विजित सहस्रकरैक सहस्रकरैक सहस्रकरैकनुते कृत सुरतारक संघर तारक संगर तारक सूनुसुते सुरथ समाधि समान समाधि 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 सुजातरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते पदकमलं करुणानिलये वरिवस्य धियो नुदिनं सशिवे अयि कमल कमला निलये कमला निलय सकथं न भवे तव पदमेव परं पदमित्यनुशीलयतो मम खिन्न शिवे जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते कनकलसत्कल सिन्धुजलैरनुसिञ्चिनुते गुणरङ्गभुवम् भजति स किं न शची कुचकुम्भतटी परिरम्भ सुखानुभवम् तव चरणं शरणं करवाणि नतामरवाणि निवासि शिवम् जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते तव विमलेन्दुकुलं पदनेन्दुमलं सकलं ननुकूलयते किमु पुरुहूतपुरीन्दुमुखी सुमुखीभिरसौ विमुखी क्रियते मम तु मतं शिवनामधने भवति कृपया किमुत क्रियते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते अयि मयि दीनदयालुतया कृपयैव त्वया भवितव्यमुमे अयि जगतो जननी कृपयासि यथासि तथानुमितासि रते यदुचितमत्र भवत् चुररी कुरुता दुरुतापमपा कुरुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते।